Hi all. So இந்த வீடியோல நாம இப்போ வந்து abstract data types பத்தி பார்க்க போறோம். ஓகே. Abstract data types அதாவது ABT ன்னு சொல்லுவாங்க. Abstract okay. Okay. Abstract data types. ஸோ இதை வந்து ADT அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த ADT அப்படிங்கிறது நம்ம ஒரு டேட்டா டைப்பை வந்து நம்மளே டிஃபைன் பண்ணுறது. ஓகே. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வந்து ஒரு யூசர் அவங்களுக்கு தேவையான டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணி அந்த டேட்டா டைப்பை நாம் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்கை வந்து சொல்லலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக். ஓகே. இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். சரியா? இதை நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அரே வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அல்லது லிங்க் லிஸ்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே. அரே அண்ட் லிங்க் லிஸ்ட் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ரைட்? இந்த மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை நாம் இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வழியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது யூசர் டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர். யூசர் டிஃபைன் டேட்டா டைப். சரி, நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை வச்சு தான் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ரைட்? அது என்ன யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புக்கு முன்னாடி நாம் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இன்னொன்று டேட்டா டைப். சரியா? ஸோ நம்ம இங்கே கீழே வந்து வரலாம். ஓகே. ஸோ டேட்டா டைப் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நாம் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இன் அ டொமைன். ஓகே. இதுதான் வந்து டேட்டா டைப். சரியா? ஸோ இந்த டேட்டா டைப் நாட் ஓன்லி வேல்யூஸை டிஃபைன் பண்ணும், இட் ஆல்சோ டிஃபைன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் த வேல்யூ. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ட் எடுத்துக்கலாமே. ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இன்டீஜர் டேட்டா டைப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வேல்யூஸ் என்ன இருக்க முடியும்? ஒன்லி இன்டீஜர்ஸ். ரைட்? இன்டீஜர்ஸ் மட்டும்தான் இதுக்கு வேல்யூவாக இருக்க முடியும். கரெக்டா? அண்ட் இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஆப்ரேஷன்ஸ் வைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய என்ன, ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஓகே, இது மல்டிப்ளிகேஷன். அண்ட் அதே மாதிரி டிவிஷன் பண்ணலாம், மாடுலஸ் பண்ணலாம், அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் இன்டீஜரோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ரைட்டா? ஸோ நீங்கள் இன்டீஜர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து வேறு எந்த டேட்டா டைப்பும் நமக்கு வந்து கொடுக்க முடியாது. ரைட்? இதே இது நம்ம இப்போ ஃப்ளோட்னு எடுத்துக்கலாமே. ஓகே. ஸோ இப்போ இன்டீஜருக்கு அடுத்து ஃப்ளோட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃப்ளோட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டேட்டா டைப்ஸ் கொடுக்கலாம்? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் இன்டீஜர் கொடுத்தா கூட அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அதில் 1.0 மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். கரெக்டா? இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணலாம்? ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், அண்ட் டிவிஷன் பண்ணலாம். கரெக்டா? இந்த 4 தான் பண்ண முடியும். உங்களால் இதில் மாடுலஸோ பிட்வைஸோ பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதில் போயிட்டு உங்களால் மாடுலஸ் ஆப்ரேஷனோ பிட்வைஸோ பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டா டைப். சரியா? ஒரு பர்டிகுலர் வேல்யூ டொமைனை டிஃபைன் பண்ணி
அதில் நாம் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து ஒரு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட் தான். சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். சரியா? ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டாலும் அதில் என்ன நம்ம வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் பண்ணலாம், பட் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எதுவுமே பண்ண முடியாது. ரைட்? ஸோ ஆனால் அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ நாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்மளுடைய லாங்குவேஜ்லேயே டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிஃபைன்ட் இன் அ லாங்குவேஜ். ஓகே, ஸோ இப்போ பைத்தானோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம், ஸோ நாம் அதையும் செக் பண்ணிடலாமே. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான், பைத்தான் டேட்டா டைப்ஸ். ஓகே, W3 ஸ்கூல்ஸ் பைத்தான் டேட்டா டைப்ஸ் போனீங்கன்னா இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு லாங்குவேஜுக்கு உள்ளே இதெல்லாம் டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்கும், நம்பர்ஸில் வந்து இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இருக்கும், சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டால் லிஸ்ட்டு, டபுள், ரேஞ்ச் இருக்கும், மேப்பிங்கில் வந்து டிக்ஷனரி இருக்கும், செட் டைப்ஸ் வந்து செட்டு, ஃப்ரோசன் செட்டு, பூலியன், பைட்ஸு, பைட் அரே, மெமரி வியூ, நல் வேல்யூ, இது எல்லாமே வந்து நீங்கள் பைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே பைத்தான் லாங்குவேஜில் பை டிஃபால்ட்டாக அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பிரைமரி டேட்டா டைப்ஸ். ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் பிரைமரி டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சிமிலராக தான் இருக்கும், ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் வந்து அந்த லாங்குவேஜை பொறுத்து நம்ம வந்து பண்ணிப்போம். ஓகே, பட் சம்டைம்ஸ் யூசர்ஸ் அவங்களுக்கு தேவையான டேட்டா டைப்ஸை அவங்க வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இட் வில் பி அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் பிரைமரி டேட்டா டைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு டேட்டா டைப் வாங்குறேன்னு, ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வாங்குறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுப்பேன். ஸோ ஸ்ட்ரக்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம ஒரு டேட்டா டைப் டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு வாங்குறேன்னு வைங்களேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன் ஏஜ், ஸோ ஏஜ் வந்து ஒரு இன்டீஜராக வாங்குறேன், ஸ்ட்ரிங் நேம். ஓகே, ஸோ நேம் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்காக வாங்குறேன், அண்ட் ஐடி ஸ்ட்ரிங்காகவே வாங்குறேன், ஸ்ட்ரிங் ஐடி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் தனியாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணி இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை நான் எக்ஸிஸ்டிங் ப்ரைமரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து டிஃபைன் பண்ணுறது தான் வந்து யூசர் டிஃபைன்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, இது யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இது வந்து நம்ம ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணலாம், யூனியன் யூஸ் பண்ணலாம், என்யூமரேஷன் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் வேஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நாட் ஓன்லி டிஃபைனிங் த வேல்யூ டொமைன் விச் இஸ் ஸ்பெசிஃபைட் டு இட், but it also defines what operations are being done. இப்போ இன்ட்னா ஏஜில் வந்து நான் வந்து என்னோட ப்ரைமரி டேட்டா டைப் படி இன்டீஜருக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்னா அதை தான் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்லேயும் என்ன இருக்கோ அதுதான் என்னால் பண்ண முடியும். ரைட்? இதுதான் வந்து யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். சரியா? இந்த யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ்ன்றது இதுதான். ஓகே, ஸோ இப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கு வரலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சது டேட்டா டைப்னா என்ன, ப்ரைமரி டேட்டா டைப்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாரி, டேட்டா டைப், ப்ரைமரி டேட்டா டைப் அண்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் என்னன்னு தெரியும். இப்போ நாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். சரியா? ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஓகே, ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப், யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப், பட் இதோட ஆப்பரேஷன்ஸை நாம் ஃபங்க்ஷன்ஸாக டிஃபைன் பண்ணியிருப்போம். ஆப்பரேஷன்ஸ்
defined as functions. Okay, so இதுதான் வந்து ஒரு abstract data type. சரியா? So இப்போ எப்படி சொல்றது, நான் ஒரு டேட்டா டைப் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா டைப்பை நான் ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுக்குறேன். சரியா? அந்த கிளைண்ட்டுக்கு இந்த டேட்டா டைப்பில் என்ன இருக்கணுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் இதே கொடுக்குறேன். என்ன? ஸோ ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ நான் இதில் வந்து இன்ட் ஏஜ், int mark, string name, வேற என்ன கொடுக்கலாம், string id. சரியா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை வச்சு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த மார்க் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, உள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருப்பேன், மார்க் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணால் போதும், எனக்கு வந்து வேற எதுவும் இதுக்குள்ளே என்ன நடக்குது என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக். சரியா? நான் ஒரு ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக்கை வந்து நான் என்ன பண்ணுவேன், ஆக்சுவலாக ஒரு அரே வச்சோ, ஓகே, இல்லை ஒரு லிங்க் லிஸ்ட் வச்சோ நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ரைட்? ஸோ நம்ம எடுத்துக்கலாம், சினாரி எடுத்துக்கலாம். அரே வச்சு கிரியேட் பண்ணுறேன் அல்லது ஒரு லிங்க்டு லிஸ்ட். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து என்னுடைய சர்வரில் ரன் ஆகிட்டு. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து நான் என்னுடைய ஓன் சர்வரில் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கிளைண்ட் மிஷின். சரியா? இந்த கிளைண்ட் மிஷின் எனக்கு என்னுடைய சர்வரில் ஒரு ஸ்டாக்கை இனிஷியேட் பண்ணணும். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது, இந்த டேட்டா வந்து நான் வந்து இனிஷியேட் பண்ணணும். ஸோ இந்த கிளைண்ட் அப்படின்னா என்ன, ஜஸ்ட் ஒரு யூஐ. சரியா? நம்ம ஒவ்வொரு தடவையும் போயிட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் இனிஷியேட் பண்ணுறதுக்காக நாம் வந்து கன்சோலில் எடுத்து கோட் அடிச்சு பண்ண மாட்டோம். ரைட்? இது வந்து ஒரு யூஐ. ஸோ சர்வரில் இருக்கிறது வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இந்த யூஐ இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் இந்த ஒர்க்கை பண்ண போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த கிளைண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை இனிஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்குக்கு ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் எழுதியிருப்பேன். ஸோ இந்த கிளைண்ட் என்ன பண்ணும், ஒரு ஸ்டாக்கோட நேம் ஒன்று கொடுக்கலான்னு வைங்களேன், எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்கும். டாட் இனிஷியலைஸ். ஓகே, இனிஷியலைஸ் ஸ்பெல்லிங். ஓகே, இனிஷியலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த கிளைண்ட்டுக்கு தெரியாது இந்த இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. பட் இது நேராக போய் இங்கே சர்வரில் எனக்கு ஒரு ஸ்டாக்கை கிரியேட் பண்ணிடும். நான் டேட்டா ஆட் பண்ணணுமா, எக்ஸ் டாட் புஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் நான் வந்து ஆல்ரெடி இந்த டேட்டா டைப்பில் நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன். ஓகே, நான் கடைசியாக எடுக்கணுமா, எக்ஸ் டாட் பாப்னு நான் எழுதி வச்சுருப்பேன். இந்த ஸ்டாக் எம்டியாக இருக்கா இல்லை அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இஸ் எம்டி அப்படின்றத நான் கொடுத்து வச்சுருப்பேன். ஃபுல் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இஸ் ஃபுல். ஸோ இந்த மாதிரி நான் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாக்குக்கு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கால், அவ்வளோதான். ஓகே, இந்த ஸ்டாக்கை நான் எழுதும் போதே இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உள்ள பை டிஃபால்ட்டாக எழுதி வச்சுருப்பேன். இந்த மாதிரி கொடுக்கறது தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் இதை வந்து ஏடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏடிடின்னு சொன்னாலும் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்ன்னு சொன்னாலும் இதுதான் ஒரே இது. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா,
இதை யூஸ் பண்ணுற யூஸருக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். அண்ட் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் அந்த யூஸருக்கு தெரிஞ்சால் போதும். அவர் வந்து நீங்கள் அது எப்படி போய் இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ஸ்டாக்கில் போய் எப்படி வந்து டேட்டா புஷ் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் தே டோன்ட் ஹேவ் டு நோ. இட்ஸ் நாட் மேண்டேட்டட் டு நோ. சரியா? அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை வந்து அரேயை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஸ்டாக்கை வந்து அரேயை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கே நீங்கள் வந்து இல்லை எனக்கு அரே வேண்டாம், நான் அரேயை எடுத்துகிட்டு லிங்க் லிஸ்ட் வச்சு போடுறேன் அப்படின்னா, ஓகே, நீங்கள் இப்படி மாற்றினா கூட இந்த ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸும் எழுதி வச்சுருந்தீங்கன்னா இந்த கிளைண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கிளைண்ட் பாட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போது சர்வரில் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடக்க போகுது. ஸோ நீங்கள் நாளைக்கு சேஞ்சே பண்ணால் கூட, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட இது வந்து கிளைண்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, அந்த அளவுக்கு இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் கொடுக்கும். அதுதான் இதில் வந்து மெயின். ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷன் தான் வந்து இதில் வந்து ரொம்ப ஒரு கீ வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எந்த அளவுக்கு இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரையே பேக்எண்டில் மாற்றினா கூட உங்களுக்கு அதோட இம்பேக்ட் பெரிய லெவலில் இருக்காது. சரியா? ஆனால் நமக்கு தெரியும், ஓகே, பேக்எண்டில் வந்து ஓகே என்ன வந்து நடக்குது, என்ன ஏன் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். பட் கிளைண்ட்டுக்கு தெரியாது. சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.